வாவ். ஹாய். எப்போ வருது? ஓ, இவ்வளோ பெரிய ஷாக் கொண்டு போகுது. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அக்வேரியமுக்கு வந்திருக்கோம். சரி, ஓகே, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணா, நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகே, ஷாக் இருக்கு, கடல் மீன் எல்லாமே வினையாது. ஏதோ ஜம்பாய் ஓடுது. என்ன சின்ன கங்காரு போல இருக்கு. இகுவானா பெரிய சைஸ் லிசர் இருக்கு. ஸ்னேக் அங்கே பட்டுட்டு இருக்கு. கோன் ஸ்னேக், மலைப்பாம்பு எல்லாமே. வாவ், ஸ்மால் ஷிம்பு இருக்கு. இங்க பாருங்க, சின்ன ஷிம்பு அழகா நின்று பாருங்க. ஒரு ஷாக் வர விட்டு வச்சிருக்காங்க. ஒரு பாப்பா பார்த்துட்டே இருக்கு. ரெஃப் ஷாக் இதில் இருக்கு. இதெல்லாம் குட்டி மீன்லாம் இருக்கு. ஷாக் எங்க இருக்கு? ஷாக் மென்ஷன் பண்ணிடுறோம், ஷாக்கே காணும். அது இருக்கு ஒரு ஷாக்கு அடியில் போகுது. ஓ, டட்டில். ஹாய், how are you? How is going on? பாருங்க, ஒரு தெற்கோல் மீன். டிங் 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 டிடு. ஜாஸ் படத்தில் அப்படி தானே மியூசிக் போடுவாங்க, அதே போல் போகிறார் அவர். ஜாஸ் ஷார்க். டிங் 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 டிடு 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 டிங் 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 டிளாஸ். அப்பா, இதெல்லாம் சரியான சீ கிரியேச்சர்ஸ். இன்னும் செம்மையாக இருக்குது பாருங்க அந்த கலரு. அப்பா, நம்மளாம் ஃபைண்டிங் நீமோ படத்தில் பார்த்துருப்போம், நேரடியாக இப்போ தான் பார்க்குறோம். இன்னும் ப்ளூயிஷாக இன்னும் செம்மையாக இருக்குது, அட்டகாசமாக. அந்த ஃபிஷ்ஷோட கலருக்கும் அந்த தண்ணியில் கொடுத்த லைட்டிங்க்கும் ப்ளூயிஷும் ரெண்டும் கலந்து மேட்ச் ஆகி வேறு லெவலில் இருக்குது. இதில் அந்த டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குல்ல, அதுதான் வேறு அழகு கொடுக்குறது அந்த ஃபிஷ்ஷுக்கு. இதெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் வாழ்கிற ஃபிஷ்ஷு. கண்டிப்பாக இதெல்லாம் சால்ட் வாட்டராக தான் இருக்கும். இது டைகர் ஃபிஷ் போல் இருக்குது. நம்ம ஒருத்தர் பள்ளம் நோண்டினே இருக்கார். ஃபுல்லாக சங்கு, சிப்பி சங்கு எல்லாம் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது வேறு லெவலில். என்ன எல்லாம் லைனாக போகிறாங்க. ஓ, ஏஞ்சல் ஃபிஷ்ன்னு சொல்லுவோமே நம்ம. இந்த ஷிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து இது மூலமாக தான் போய் மீன்லாம் பிடிச்சிருக்காங்க ஒரு காலத்தில். இப்போ எல்லாமே ஸ்டீம் போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க.
ஒரு காலத்தில் ட்ரெடிஷ்னலாக இந்த ஷிப்பு யூஸ் பண்ணி தான் போய் மீன் பிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மெமரியாக வந்து இந்த இடத்துல